ஸ்கூல். முடிச்சிட்டியா நீ? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி உங்களோட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, என்னோடய மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கும், நான் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். என் பெரிய பையன் எழும்புறதுக்கு முன்னாடியே அவனுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகிற ஸ்நாக்ஸு, லஞ்சு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். மார்னிங் இந்த ட்ரை நட்ஸு ஜூஸு தான் கொடுப்பேன். அவன் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் நைட்டே இந்த நட்ஸ் எல்லாம் ஊற வச்சுருவேன். ஏன்னா நட்ஸு நம்ம அப்படியே கொடுத்தோன்னா பசங்க சாப்பிட்றதே இல்லை. சரி, இந்த மாதிரி ஜூஸாவது அப்படியே ராவாக குடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நட்ஸ் ஊற வச்சுட்டு பாதாமில் அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு அதை ஜூஸாக அடித்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் அவனை போய் எழுப்புவேன். ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டை மட்டும் போட்டு விட்டால் போதும். ஒரே ஒரு குரல் தான் கொடுப்பேன், ஷயானுன்னு சொல்லிவிட்டு அவன் எழுந்திருவான். எப்பயுமே இந்த ரூமில் அவனை தனியாக படுக்கிறதுக்கு பழக்கி வச்சுருக்கோம். பக்கத்தில் அந்த டெடி பேர் போட்டுக்குவான். தனியாக ரூமில் தான் படுப்பான். அவனை ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் குடித்ததுக்கப்புறம் இந்த ஜூஸை நான் கையில் கொடுத்துருவேன். அதை ஒரு 15 மினிட்ஸ் சோஃபாவில் அப்படியே உட்காந்து பொறுமையாக நிதானமாக குடிச்சிட்ருப்பான். அதுக்கப்புறம் நான் மற்ற ப்ரிப்பரேஷன்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு இதெல்லாம் நான் செஞ்சிட்ருப்பேன். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, லஞ்சுக்கு ரைஸ் வச்சுட்டு ரசம் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் ப்ரானை ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேப்ப சேமியா, ராகி சேமியா இருக்கு இல்லையா, அதை பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராகி சேமியா எல்லாத்துக்குமே பிடிக்கும். என் ஹஸ்பண்டுக்கு, 2 பசங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். எனக்கு மட்டும் ராகி சேமியா பிடிக்காது. ஸோ இந்த டிஃபன் பாக்ஸ் தான் நான் துபாய் ஷாப்பிங் மார்ட்டில் புதுசாக வாங்கியிருந்தேன். ஷயானுக்காக வாங்கியிருந்தேன். இதுலேயே பார்த்திங்கன்னா ஸ்பூனு, ஃபோக்கு, அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ்க்குள்ளேயே வைக்கிறதுக்கு சின்ன மினி டிஃபனும் கொடுத்துருந்தாங்க. இது நல்லா காம்பேக்டாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதனால் இவனுக்காக வாங்கினேன். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதெல்லாம் ஒரு சைடில் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கும் போது அவன் குளிக்க போயிட்டான். அதுக்குள்ளே யூனிஃபார்ம் அயர்ன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு யூனிஃபார்ம்லாம் அயர்ன் பண்ணி எல்லாமே கட்டில் மேலே எடுத்து வச்சுருவேன். ஸோ இது ரைஸ் ஒரு பாதியாக பாயில் ஆகிடுச்சு. அப்போ 2 முட்டை பாயில் ஆகிறதுக்காக அதிலையே போட்டுருவேன். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ராகி சேமியா, அதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவேன். ஸோ இது ஊறிட்டுருக்க டைமில் அவனுக்கு பெட்டில் எல்லாமே எடுத்து வச்சுருவேன். யூனிஃபார்மு, அவனுக்கு தேவைப்படுற எல்லாமே அந்த கட்டிலேயே வச்சுருவேன். யூனிஃபார்ம், ஐடி கார்டு, பெல்ட்டு, அவனுக்கு தேவைப்படுறது எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பியும் கிச்சனில் மீதி இருக்க வேலையை நான் பார்ப்பேன். ஸோ இது மினி இட்லி குக்கரில் தான் அந்த ராகி சேமியா இது பண்ணுவேன். இது ஒரு 4 இட்லி போடுறதுக்காக இந்த மினி இட்லி வாங்கியிருந்தேன். ஸோ ஊற வச்சுருந்த அந்த ராகி சேமியாவை இதில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துருவேன். ஸோ ரைஸும் ஆயிடுச்சு. ரைஸில் முட்டை பாயில் பண்ண வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து தண்ணி ஊற்றி அதை எடுத்து வச்சுருவேன். இந்த 2 முட்டை காலையில் என் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போடுறதுக்கு முன்னாடி
இதை வந்து கொடுத்து தான் அனுப்புவேன். பெப்பர் மிளகு தூளெல்லாம் போட்டுட்டு அதை சாப்பிட வச்சுட்டு தான் அனுப்புவேன். ஏன்னா ஸ்கூல்லலாம் வந்து சாப்பிட மாட்டாங்க, அப்படியே டிஃபன் பாக்ஸில் வந்து வந்துடும். அவன் ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே வந்து அவன் வாயில் வந்து ஒவ்வொரு பீஸாக வந்து கொடுத்துட்டு நான் வந்து அந்த டிஃபன் பாக்ஸில் வந்து மற்றதெல்லாம் வந்து வச்சிட்ருப்பேன். லஞ்சு ஸ்நாக்ஸு எல்லாமே தனித்தனியாக வந்து பேக் பண்ணிடுவேன். இந்த ராகி சேமியாவோட வந்து நாட்டு சர்க்கரையும் பாலும் ஊற்றி கொடுத்தா 2 பேருக்குமே அவ்வளோ பிடிக்கும், 2 பசங்களுக்குமே. ஸோ அந்த மாதிரி இதை செய்யும் போதெல்லாம் வந்து பால் ஊற்றி கொடுத்துருவேன், நல்லா சாப்பிடுவாங்க. அவன் வந்து அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டான். ஆட்டோவில் தான் அவன் போகிறதுனால அவனே வந்து வேகமாக போயிடுவான். 7:50க்கெலாம் வந்து கீழே இறங்கிடுவான். அதோட நான் வந்து பாலுக்கு வந்து பேக் போட்டுட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் 2வது பையன் வந்து முழிச்சிருவான். ஆனால் வந்து என்ன முழிச்சிட்டியா, வரியா, ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு கேட்கும்போது கண்ணை மூடிடுவான். பாருங்கள் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னுட்டு. நானும் கண்டினியூஸாக சரி வா ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னோடனே அப்படியே தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்ருப்பான். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டதுக்கப்புறம் இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து அதாவது அப்படி அப்படியே கிடக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து அது இடத்துல எடுத்து வச்சுட்டு கிச்சனில் இருக்க திங்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அந்த திங்ஸ் எல்லாம் எங்கேருந்து எடுத்தனோ அதை எடுத்து வச்சுட்டு வாஷ் பண்ணுற வெசல்ஸ் எல்லாம் வந்து சிங்கில் போட்டுட்டு அதெல்லாம் வந்து வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். நைட்டே பார்த்திங்கன்னா கிச்சனை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தான் படுப்பேன். காலையில் பார்த்திங்கன்னா அந்த வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அந்த மூடே வந்து அப்படியே ஸ்பாயில் ஆயிடும். அதனால நைட்டே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த கேஸ் ஸ்டவ்வு, அதுக்கப்புறம் வந்து கிச்சன் அந்த மேடை, அதுக்கப்புறம் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் படுப்பேன். அப்போ தான் காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக அதை பார்க்குறதுக்கே வேலை செய்ய முடியும். ஸோ இந்த வெசல்ஸ் எல்லாம் சிங்கில் போட்டுட்டு நைட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த வெசல்ஸ் எல்லாம் அது இடத்துல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வெசல்ஸையே வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன்.
என் 2 பசங்களுக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைடர் மேன் மேலே அவ்வளோ க்ரஷ்ன்னு சொல்லலாம். எங்கே போனாலுமே அந்த ஸ்பைடர் மேனில் ஏதாவது டாய் இருந்துச்சுன்னா வாங்கி கேட்பாங்க. அது மாதிரி என் சின்ன பையனை வந்து தனியாக படுக்க வைக்கிறதுக்கு, தனியாக பெட்டில் படுக்க வைக்கிறதுக்கு அவனுக்கு பெட்ஷீட்ஸு, அதுக்கப்புறம் பில்லோ கவரு எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்பைடர் மேனில் தான் வாங்கியிருந்தேன். ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருந்தேன். அதுலேருந்து அவன் ரொம்ப விரும்பி தனியாக படுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ என் சின்ன பையனுக்கு ஸ்போர்ட்ஸ் டே ப்ராக்டிஸ் நடக்கிறதுனால அவனை கலர் ட்ரெஸ்ஸில் வர சொல்லியிருந்தாங்க. அவனுக்கு வந்து ஹல்க்குனா ரொம்ப பிடிக்கும். ஒன்று ஸ்பைடர் மேனு, இன்னொன்று ஹல்க்குனா ரொம்ப பிடிக்கும். அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சோடனே அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டான். இவனோட ஸ்கூல் பேக்கில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் டைரி, அப்புறம் குட்டி டவலு, அப்புறம் ஸ்கூல்லேயே இந்த டவலு, ஆப்ரானு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ரான்லாம் வந்து போட்டுட்டு தான் அவங்க வந்து ஸ்கூலில் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ஆப்ரானு, ப்ளூ கலர் எல்லாமே வந்து பேக்லேருந்து எல்லாமே ஸ்கூல்லேயே கொடுத்தது தான். அதிலே வந்து ஒவ்வொன்றுத்துலேயுமே வந்து நேம் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸு, ஒரு பேர் ட்ரெஸ்ஸும் வந்து அதில் இருக்கும். ஸோ அவனை எழுப்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன், நானே வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு காலையில் வந்து சீரமு, மாய்ஸ்சரைசர் வந்து நல்லா அதை வச்சு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கூடவே வந்து சன்ஸ்க்ரீனும் அப்ளை பண்ணுவேன். ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து நம்ம மார்னிங் வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து எந்த பொல்யூஷனுமே இல்லாமல் நல்லா கிளியராக இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து காலையில் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என் சின்ன பையனை வந்து எழுப்புவேன். போலாமா? வாப்பாட்ட போடுமா? வாப்பா தூங்குறாங்க. குளிக்கிற வரைக்கும் தான் அந்த அடம் பிடிப்பான். அவங்க டேடி தான் வந்து எல்லாமே வந்து அவனை ரெடி பண்ணணும், அவனுக்கு ப்ரஷ் பண்ணணும், அவங்க தான் ஸ்கூலில் போய் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிற வரைக்கும் அழுதுகிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் ரெடி ஆனதுக்கப்புறம் சரியாயிடுவான். அவனுக்கும் வந்து ஜூஸ் எல்லாம் கொடுத்துட்டு தலைலாம் வாரி விட்டுட்டு கிளம்பிடுவோம். அவனுக்கு 9:30 தான் ஸ்கூலு. இங்கேருந்து வந்து 9:25, 5 மினிட்ஸ்லேயே வந்து அவனை ஸ்கூல் ரீச் ஆயிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனை ரெடி பண்ணிவிட்டு எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் அக்குபஞ்சர் நீடில்ஸ் எல்லாம் போடுறதுக்காக அவன் ஸ்கூல் கிளம்பும் போதே வந்து அவனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் நீடில்ஸ் எல்லாம் போடுறதுக்கு. நான் கீழே இறங்குறதுக்கு முன்னாடியே வந்து குப்பையெல்லாம் எடுத்து வெளியில் வச்சுருவேன். அதுக்கப்புறம் பால் வந்து வந்திருக்கும், அந்த பாலெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கீழே வந்து லாக் பண்ணிவிட்டு இறங்கிடுவோம். ஸ்கூலுக்கு ரீச் ஆகிட்டோம். அவன் ஸ்கூலில் வந்து வெல்கம் பண்ணுறதே அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனாலேயே வந்து ஸ்கூல் ரீச் ஆனோடனே அவனே வந்து நல்லா ஸ்பீடாக போயிடுவான். நான் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கும் வந்தாச்சு. ஸோ எங்கள் அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் அது இருக்கிறதுனால வந்து டெய்லியுமே வந்து மார்னிங் வந்து நீடில்ஸ் போடுறதுக்காக, நீடில்ஸு மசாஜ் எல்லாம் பண்ணுறதுக்காக காலையிலே வந்துடுவேன். ஸோ நீடில்ஸ் எல்லாம் போட்டுட்டு அவங்களே வந்து எடுத்துக்குவாங்க. நான் நீடில்ஸ் மட்டும் போட்டுட்டு போயிடுவேன். அவங்களே அந்த நீடில்ஸ் எல்லாம் ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸில் வந்து எடுத்துருவாங்க. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் வந்து வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டிருப்பேன். அதெல்லாம் வந்து லோட் பண்ணி அதை வாஷிங் மிஷின்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் மேலே மொட்டை மாடியில் தான், வீட்டுக்குள்ளே வந்து பால்கனி சின்னதாக இருக்கிறதுனால அங்கே காயப்போட முடியாது. மேலே மாடியில் போயிட்டு துணியெல்லாம் காய வச்சுட்டு வந்துடுவேன். இதுதான் என்னோடய மார்னிங் ரொட்டீன். என்னோடய மார்னிங் ரொட்டீன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சிஸ்டர்ஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.